அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேற்று நைட்டு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணார், ஒரு 3 minute வீடியோ. அதில் என்ன சொல்லியிருக்கார் அண்ணன் பார்க்கலாமா? வாங்க. எல்லாரும் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எப்போ ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, எப்போ செய்தியாளர்களை சந்தித்து அப்டேட் கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்க டைமில் சடனாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூலை மாதம் போதைப்பொருள் ஒழிப்பு அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இளைஞர்கள் மத்தியில். அதை நம்ம பிரதான ஒர்க்காக இந்த ஜூலை மாதம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறார். ரெண்டாவது, ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காக நாம் மரக்கன்றுகள் நடுறது, வனங்களை உருவாக்குறது, இப்படி வாலண்டியர்ஸை சேர்த்து நாம் இயங்க போகிறோம். இதை முன்னெடுத்து இப்படி ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட எய்ம் என்னென்னா, நாடு நல்ல நிலைமையில் இருக்கணும், அதில் தமிழகம் எப்போதும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு அப்டேட் என்னென்னா, இந்த ஆப் நம்மளோட வாலண்டியர்ஸ் இப்போ வி த லீடர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்காக ஒரு ஆப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எல்லாத்தையும் விட ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னென்னா, ஆகஸ்ட் 15 நம் தாய் திரு நாட்டின் சுதந்திர தின நாளில் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கோயம்புத்தூரில் அண்ணா ஓப்பன் பண்ண போகிறார். இதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா? உள்ளாட்சி தேர்தலில் விருப்பம் இருக்கக்கூடியவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. பாலிட்டிக்ஸ் என்ன, கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸாக பார்க்கப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் யூகேயில் ஒரு ரேலி நடந்துச்சு, அதுக்கு தேங்க் பண்ணியிருந்தார். அந்த இளைஞர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தார் அண்ணன். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ். ரொம்ப பரபரப்பான வீடியோவாக நேற்று இருந்துச்சு. அது உங்களுக்காக நான் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அண்ணன் எடுத்து வைக்கிற எல்லா அடுத்த நகர்வுகளிலும் வாலண்டியர்ஸ் தே வில் சப்போர்ட் யூ. தோளோடு தோள் நிற்போம். மாற்றத்திற்காக, நாளைய இளைய சமுதாயத்திற்காக உழைக்கும் உங்கள் கரங்களை வலுப்படுத்த வாலண்டியர்ஸ் ரெடியாக இருக்காங்க. தமிழர் என்ற உணர்வோடும் இந்தியன் என்ற உணர்வோடும் தொடர்ந்து ஒன்றிணைந்து உழைப்போம், மாறுவோம், மாற்றுவோம். பேஸ்ட் கவர்னன்ஸ் ரெடி லீடர்ஸை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய முயற்சி கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் மிக விரைவில் வர இருக்கு. ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினம், அதை ஒட்டி அதை திறக்கணும். லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸுக்கு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும், கவர்னன்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு கோலோட நம்முடைய வாலண்டியர்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி டே எவ்ரி மினிட் யாரோ ஒருத்தர் உலகத்தில் தமிழர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்திய நாடு மிக உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும், அதில் தமிழகம் முதன்மையான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில், ஒற்றை கருத்தில் நாம் எல்லா இனத்தையும், எல்லா மதத்தையும், எல்லா சாதியும் இணைத்து நாம் தமிழர்கள், நாம் இந்தியர்கள் என்கின்ற ஒற்றை கருத்தோடு அதை முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அதனால இந்த வீடியோ மூலமாக யூகேல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், வி த லீடர்ஸ் அமைப்பில் இணைய இருக்கிறவங்க எல்லோருமே www.vtheleader.org அந்த அமைப்பில் நீங்கள் இணையுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறோம். ஸோ ஜூலை 1 நம்முடைய கள நடவடிக்கை ஆரம்பிக்க இருக்கிறது. நம்ம ஜூலை மாதம் முழுவதுமே ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மாசமாக எப்பொழுதுமே கவர்மெண்ட் செய்யணும்னு பார்ப்போம். அது சிவிக் ஆக்ஷன், பப்ளிக் நம்ம மோட்டிவேட் பண்ணி, நாம குறிப்பாக ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ரிடக்ஷன்ல நம்முடைய வீதி லீடர்ஸ் முழுசா இறங்க போகுது. ஜூலை மாதம் முழுவதுமே, ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழலுக்காக. உங்களுக்கு தெரியும், எல்னினோ எங்கேயோ நடக்குது. எனக்கு தமிழகத்துல வறட்சி, இந்த வருஷம் மழை வரல. தமிழகத்துல நம்முடைய கிரீன் கவர்லாம் பார்க்கறது, இதெல்லாம் யார் பார்க்கறது? ரோடு சென்டர்ல யாரை பார்க்கறது? வீதி லீடர்ஸ் நாம பார்க்கிறோம். மக்களுக்காக நாம இறங்குறோம். எல்லாம் அரசு மேல பழி போடுவதை விட மக்களாக நாம் இறங்கி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழலுக்காக, வனத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் இறங்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாதமே ஒரு ஃபோக்கஸ்ட் இனிஷியேட்டிவோட நம்ம இறங்குறோம். ஜூலை 1 முதல் வாரத்தில் உங்களுக்கு வீதி லீடர்ஸ் ஆப் வந்துடும். பர்சனலைஸ்ட் ஸ்பேஸ், கம்யூனிட்டியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதனால யூகேனுடைய எல்லா வாலண்டியர்ஸ்க்கும்
குறிப்பாக சரவணன் அவங்க ஆரம்பித்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து நீங்க நம்பிக்கை வைத்து வீத லீடர்ஸ்ல ஒரு வாலண்டியராக நீங்க பயணம் பண்றீங்க. நிறைய நம்முடைய யூகே தமிழ் சொந்தங்களை நீங்க அதை இணைக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் யூகேலையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், தமிழ் சொந்தங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது உங்க சொந்த ஊர், சொந்த கிராமம், நீங்க வசிக்கிற இடத்துலையும் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியை நீங்க முன்னிறுத்தி எடுத்து செல்லணும். அதனால் இந்த கார் ரேலி செய்து இதை இனிஷியேட் பண்ண உங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, வருகின்ற காலம் வசந்த காலமாக, பொற்காலமாக வீத லீடர்ஸுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும், உலக மக்களுக்கும் அமையட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலெக்ஷனில் நின்னமா ஜெயிச்சமா அது இல்லை நோக்கம். சமுதாய மாற்றம், இயற்கையை மீட்டெடுத்தல், போதைப்பொருள் கலாச்சாரத்திலேருந்து இளைய சமுதாயத்தை பாதுகாக்கிறது, இப்படி பல பிளான்ஸ் அண்ணன் கையில் இருக்கு. நாளைய பாரதத்தை பற்றியும் நாளைய தமிழகத்தை பற்றியும் ஒரு நல்ல சிந்தனையோடும் துடிப்போடும் அண்ணன் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுதுல்ல. Hope this information helps you. மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். Thank you for watching.